செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையர்களுக்கு ரஷ்யாவின் நிர்மாணத் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளன. ரஷ்ய கூட்டமைப்பின் தேசிய நிர்மாண உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்கா தான் உருவாக்கிய பொறியில் சிக்கியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தொடர்ந்து 13 நாட்கள் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சில நாட்களில் ஈரான் வீழ்ச்சியடையும் என்று அமெரிக்கா எச்சரித்து வந்த நிலையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 15வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. போட்டியில் கொழும்பு கேப்ஸ் மற்றும் ஜப்னா கிங்ஸ் அணிகள் விளையாட உள்ளன. பல்லேகல மைதானத்தில் இரவு 7:30க்கு போட்டி ஆரம்பமாகும். செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.